ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் வரை அங்கிருந்து ஜூன் மாதத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் டிசம்பர் மாதம் வரை கேது பகவான் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு மிக்சடு பேலன்ஸ்டு பலன் தான் இந்த மேஷராசிக்கு வருகிறது. பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் தொழிலில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். ஸோ இந்த ராசிக்கு 12ல் சனி பகவான் இருந்து 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில வாய்ப்புகள் இப்போ இருக்கிற வேலையிலேருந்து பெட்டராக இன்னொரு ஆப்ஷன் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் மூலமாக பிரபலமடைய முடியும். தொழிலில் ஏதாவது ஏற்கனவே கடன்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த கடன்கள்லாம் அடைக்க முடியும். ஸோ மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சொத்து சார்ந்த ப்ராப்ளம், ஏதாவது பூர்வீக சொத்து சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக சால்வ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்.